ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்குறோம். சிந்து மாதாஜி நீங்க வேணா படிக்கிறீங்களா? இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்கள். மயான படிங்க மாதாஜி. இப்ப படிக்கவா? எனக்கு கேட்கவே இல்லை. நீங்க படிச்சிட்டீங்களா? இந்த முழு மொழிபெயர்ப்புல ம், வார்த்தைக்கான ஓகே மொழிபெயர்ப்பு. ஓகே. ம். எல்லா உயிரினங்களும் நிலை பெற செய்பவரே, உமது உண்மையான முகம் உமது பிரகாசமால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திரையினை விலக்கி உமது தூய பக்தனுக்கு வழங்குங்கள். ம். ஒரு ஒரு வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு உங்ககிட்ட இருக்கா மாதாஜி? இருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் உரியது தானே. ஆமா, அதை படிங்க மாதாஜி. ஓகே. தங்கமயமான பிரகாசமான திரையினால் சத்தியத்தின் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திரையினை நிலைபெற செய்பவரே, தயவு செய்து விளக்குங்கள் புனிதமான பக்தனுக்கு பார்ப்பதற்கு. சோ இரண்யமயமான தங்கமயமான பாத்திரேன பிரகாசமான திரையினால். இது எங்க காணப்படுகிறது? ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிரகாசமான தங்கமயமான ஒரு திரை, இல்லைன்னா ஒரு மூடப்பட்டிருக்க ஒரு விஷயம். சூரியன். சூரியன். வெரி குட். நம்ம கண்ணு கூசும். அப்ஹிதம் கவர்ட், அதாவது வந்து பரம சத்தியத்தின் மூடப்பட்டிருக்கிறது. முகம் தத், அந்த திரையினை துவம் தாங்கள் பூஷன் நிலை பெற்ற செய்பவரே. அதாவது இந்த பூஷன் அப்படின்றவர் வந்து அந்த பக்தனை குறிக்கிறது. அபாவரனும் தயவு செய்து விளக்குங்கள். ஸ்தய சத்தியனா புனிதமான, தர்மயா மய பக்தனுக்கு, திருஷ்டையே பார்ப்பதற்கு. எம்பெருமானே, எல்லா உயிரினங்களையும் நிலை பெற்று செய்பவரே, எல்லா உயிரினங்களையும் நிலை பெறச் செய்பவரேனா சஸ்டைனர், மெயின்டெனர். அதுதான் பூசன். பகவான் தான் எல்லாரையும் வந்து நிலை பெற செய்கிறார், மெயின்டைன் பண்றார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை வந்து அதோட சுழற்பாதையில வைத்து கொண்டு அந்த உலகம் பூமி வந்து சுழறது, பகல் இரவு இதெல்லாம் கரெக்டா வருது. இதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றதுனால தான் நம்ம வந்து நிம்மதியா நைட்ல தூங்கி காலையில எழுந்து பார்க்க முடியுது. சோ இந்த உலகத்தை வந்து ஒரு நிலைப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான அந்த சக்தி வந்து கிருஷ்ணர் வந்து மெயின்டைன் பண்றாரு. அவர் வெறும் இந்த பௌதிக உலகத்தை மட்டும் நிலைப்பாட்டாக வைத்துக் கொள்வது காட்டல, ஆன்மீக உலகமும் சரி அவர்தான் மெயின்டைன் பண்றாரு. அது ஆன்மீக உலகமா இருந்தாலும் சரி, பௌதிக உலகமா இருந்தாலும் சரி, அதை மெயின்டைன் பண்றது யாருன்னா எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவரே. நம்ம வந்து ஒரு உதாரணம், காட்டுல ஒரு யானையா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, அதற்கான உணவு, அதற்கான தேவையை பூர்த்தி செய்வது அந்த பகவானே.
அந்த பகவான். எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவரே. இது வந்து பகவத்கீதால வந்து 5.29 கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆம், ம், 5 புள்ளி பீஸ் ஃபார்முலா யாருக்குன்னா தெரியுமா அந்த வசனம்? பகவத்கீதா 5.29. போக்தாராம் யக்ய தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமம் சாந்திம் ரச்சதி. சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம். சுகிருதம் சர்வபூதானாம் அதுதான் இங்க அந்த அந்த லைன் தான். சுகிருதம் சர்வபூதானாம். சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தான் வந்து சுகிருத். சுகிருத்னா வந்து ஒரு ஒரு நண்பன், மிக ஒரு வெல்விஷர், நல்லதே நடக்கணும் எண்ணக்கூடிய ஒரு சிறந்த நண்பனை தான் சுகிருது அப்படின்றாங்க. ஸோ சமஸ்கிருதத்துல வந்து ஒரு நண்பனை வந்து நிறைய விதமா கூப்பிடலாம். மித்ரா, பந்து, சுகிருத் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு ஃபார்மல் ஒரு அதாவது வந்து ஒரு ஃபார்மல் ஃப்ரெண்டை வந்து மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சோஷியல் ஃப்ரெண்டை வந்து பந்து அப்படின்றாங்க. ஆனா மித்ரா இது சுகிருது அப்படின்னு யார சொல்றாங்கன்னா, யார் ஒருவன் வந்து உங்களோட மேம்பாட்டுக்கோ உங்களோட வாழ்க்கை தர உயர்வதற்கோ அதற்கு வந்து உதவக்கூடிய, நல்லதை விரும்பக்கூடிய அந்தப்பட்ட ஒரு இதயத்தை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கமான ஒரு நண்பனை வந்து சுகிருதம் அப்படின்றாங்க. சோ அந்த சுகிருதம் வந்து கிருஷ்ணர் வந்து சுகிருதம் சர்வபூதானாம். சோ எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவர். சோ அதுதான் வந்து இங்க பாக்குறோம். சோ அப்புறம் வேற என்ன எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவரு. அவர் உயிரினம் மட்டும் இல்ல, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட நிலை பெறும். அதாவது வந்து இந்த உலகமா இருக்கட்டும் சரி, இந்த உலகம் செயல்படும் தன்மையாக இருந்தாலும் சரி. பகவான் அப்படின்னா வந்து அவர் வந்து பிரம்மன், பரமாத்மா இந்த 2யும் அவர் உட்கொண்டு இருக்கிறார். He is also the maintainer of two aspect of absolute truth. அதாவது பரம்பொருளை வந்து 3 விதமாக பார்க்கலாம். இதை நம்ம நிறைய வாட்டி பார்ப்போம். பரம்பொருளை 3 விதமாக பார்க்கலாம். பிரம்மனாக பார்க்கலாம், பரமாத்மாவாக பார்க்கலாம், பகவானாக பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு பிரம்மன், பரமாத்மா, பகவான். அந்த பகவான்ற நிலை வந்து பிரம்மன், பரமாத்மா இது 2யும் உட்கொண்டு இருக்கிறது. 2யும் அடங்கி இருக்கிறது. அம்சம் முழுமையாக இருக்கிறது வந்து பகவான். சச்சித் ஆனந்த விக்கிரகா அதுதான் பகவான். இஸ் அ பர்சன். ஆனா அந்த ஆனந்த விக்கிரகா அந்த விக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து பரமாத்மாவாகவும் இருக்கிறது, பிரம்மனாகவும் இருக்கிறது, சக்தியாகவும் எங்கும் பறந்து இருக்கிறார். தன்னோட சக்தி மூலமாக எங்கேயும் பறந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் சீட்டு இருக்கிறார். அதே போல் பரமாத்மாகவும் அணுவிலும் இருக்கிறார். எம்பெருமானே எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவரே, உமது உண்மையான முகம் உமது பிரகாசமான ஒளியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திரையினை விலக்கி உமது தூய பக்தனுக்கு தங்களின் தரிசனத்தை வழங்குங்கள். சோ இது வந்து ஒரு பிரேயர். இது வந்து ஒரு விண்ணப்பம். ஒரு பகவானிடம் ஒரு பக்தன் சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம். சரி என்ன என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு இங்க? என்ன என்ன மாதிரியான விண்ணப்பம் வைக்கிறாரு? என்ன விண்ணப்பம் வைக்கிறாரு? இந்த விண்ணப்பத்தின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த திரையை விலக்கி எப்படி அவரை பார்க்க முடியும்? திரையை விலக்கி அந்த முகத்தை வந்து பார்க்க முடியும். ஓகே வேற என்ன?
அந்த திரையினை விலக்கி உமது தூய பக்தனுக்கு தங்களின் தரிசனத்தை வழங்குங்கள். இங்க இடத்துல இந்த திரைன்றாங்க, கர்டைன்றாங்க. அது என்னது? எதனால நம்மளுக்கு வந்து பகவான வந்து பார்க்க முடியல? மாயை. மாயை திரை. ஓகே, வேற? இப்ப நம்ம போயிட்டு வெளியில போயிட்டு வெயில்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் அடிக்குது. நம்ம போயிட்டு வெளியில போயிட்டு வெயில்ல போயிட்டு சூரியனை பார்க்க முடியுமா? இல்ல, அது ரொம்ப பிரகாசமா இருக்குது. அந்த பிரகாசமான ஒளி வந்து அந்த சூரியனை வந்து நம்மளுக்கு வந்து கண்ணு கூசும், பார்க்க முடியாது. சோ இந்த இடத்துல வந்து 2 வகையான திரை இருக்குது. 2 வகையான விஷயங்கள் வந்து மூடப்பட்டுகிறது. ஒண்ணு நம்ம சைடுல, இன்னொன்னு வந்து அந்த சைடுல. சோ நம்ம சைடுல என்ன கவர் இருக்கு? அதாவது வந்து 2 கர்டன் இருக்கு. அதாவது வந்து இப்ப பாத்துக்கோங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தர் இருக்காரு, ஒரு நடன யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெர்ஃபார்மர் இருக்காங்க. நம்ம ஸ்டேஜ் பாக்குறதுக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து 2 திரை, 2 கர்டன் வச்சிருக்காங்க. 2 கர்டன் இருக்கு. ஒரு கர்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌதீகமான விஷயங்கள்னால மூடப்பட்டது. பௌதீகங்களால விஷயம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த உடல், இந்த மனம், இந்த அகங்காரம், இந்த புத்தி, இந்த ஐம்புலன்கள், ஜீவா இந்த உடம்புல மாட்டின்னு இருக்கா? இந்த ஜீவா வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கிறது. ஒரு ஆத்மா வந்து பியூர், ஒரு தூய்மையானது, பௌதீகம் அல்லாத ஒரு ஆன்மீக தன்மையை கொண்ட ஒரு ஆத்மா இந்த பௌதீக விஷயங்களால் மூடப்பட்டுள்ளது. இந்த பௌதீக விஷயங்களால் மூடப்பட்டுள்ளது. அந்த பௌதீக விஷயங்கள்னால என்னது? முக்கியமா சொல்ல போனா சூக்ஷ்மமான உடல் மற்றும் வந்து பௌதீக சட்டில் பாடி மற்றும் கிராஸ் பாடி. நம்ம பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய உடலானது இந்த 5 புலன்கள், பூமிர் அப்போ நலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்சா, கிருஷ்ணர் சொல்றாரா? பூமிர் அப்போ நலோ வாயு கம் மனோ புத்தி, 8 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த நீர், நெருப்பு இதெல்லாம் ஆகப்பட்டுள்ள அந்த உடல். அடுத்தது வந்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த 3 விஷயம், புத்தி, அகங்காரம் மற்றும் மனம். இந்த விஷயம் வந்து நம்மளே கவரப்பட்டு, ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து இருக்கும் பொழுது எப்படின்னா, ஒரு மலைத்துளி வந்து ரொம்ப தூய்மையானது. மலைத்துளி வந்து தூய்மையானது. இந்த மலைத்துளி வந்து இந்த உலகத்துல விழும் பொழுது அது எந்த இடத்துல விழுதோ அதோட குணத்தை அது எடுத்துக்கொள்கிறது. ஒரு மலைத்துளி வந்து ஒரு மண்ல விழுந்ததுன்னா அது வந்து களிமண்ணாக மாறிவிடுகிறது. அதே மலைத்துளி வந்து ஒரு கடல்ல விழுந்து அது வந்து முத்தாக மாறப்படுகிறது அப்படின்றாங்க. அப்புறம் அந்த மலைத்துளி வந்து ஏதாவது எதுல விழுதோ அது அதோட குணத்தை அது எடுத்துக்கொள்கிறது. அது போல இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா வரும் பொழுது அது பௌதீக உடல்னால் மூடப்படுகிறது. பௌதீக உடல் வந்து கொடுக்கப்படுகிறது. கர்ம நேத்ரேன, கர்மாக்கும் தன்னோட பண்ண காரியங்களுக்கு ஏத்தாற் போல அதோட அதோட ரியாக்ஷனா வந்து ஒரு உடல் கிடைக்கிறது. அந்த உடல் கிடைக்கும் பொழுது அந்த உடலோட அந்த மனம், புத்தி, ஆகாரம் இதெல்லாம் வந்தோடனே அது கவர் ஆயிடுது. தான் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றத வந்து மறந்து, நான் வந்து ஒரு பௌதிகவாதி, என் மனத்தை நான் திருப்தி பண்ண வேண்டும், நான் புலன்களை திருப்தி பண்ண வேண்டும், என் ஆசைகள் வந்து எல்லாமே பௌதீக ஆசைகளாக மாறிவிடுகிறது. தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆசை பகவானை தொண்டு செய்ய வேண்டும், பகவானை சேவை செய்ய வேண்டும், பகவானுக்காக தன் அன்பு செலுத்த வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் என்ன ஆகிறதுனா, இந்த பௌதிக உலகத்துல என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. எப்படி வந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த பார்வை வந்து தூய்மையாகி இருக்கிறது. அப்ப வந்து ஒரு கிளாஸ் போடுறாங்க, அந்த பார்வையாளருக்கு ஒரு கிளாஸ் போடுறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு ரெட் கலர் ஃப்ரேம், ரெட் கலர் ஒரு ஜிகினா பேப்பர் வந்து அந்த கிளாஸ்ல போடுறாங்க. அப்ப அந்த பாக்குறவர் என்ன ஆகுதுன்னா பாக்குறதுலாம் எல்லாம் ரெட்டா தெரியுது. இல்லைன்னா ஒரு எல்லோ கலர் போடுறாங்க, ஒரு ப்ளூ கலர் போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாக்குறது எல்லாமே ப்ளூவா தெரியுது, பாக்குறது எல்லாமே ஒயிட்டா தெரியுது. அது ஒரு கவரிங்.
புரியுதுங்களா? அது ஒரு கவரிங். ஏன்னா அதை நம்ம வந்து கிளீன் பண்ணணும், அதை வந்து சுத்தம் பண்ணணும். அது நம்ம சைட்ல தான் பண்ண முடியும், அது நம்ம தான் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம தான் எடுக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம தான் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நினைக்கிறோம், ஓ இதுதான் நான், இதான் நான் வந்து ஆண், நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு இந்தியன் அப்படின்ற ஒரு உபாதிகள்னா ஐடென்டிட்டி. இதை நம்ம வளர்த்துக் கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில வந்து இதை வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கேற்ற போல நம்ம வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொள்கிறோம். அது வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஒரு கிளாஸ் நம்ம வந்து பிறக்கும் போது வந்து கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வளர வளர டிஃப்ரெண்ட் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிறோம். ஒரு கிளாஸ் இல்ல, 2-3 கிளாஸ் மாத்திக்கிறோம். அப்ப என்ன ஆகும், நம்ம பார்வை வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் போய் அப்புறம் ரெட் கலர் போய் அப்புறம் எல்லோ போனா வெளியே பார்க்கும்போது அப்படியே கலரா ஸ்பெக்டாகுலா அப்படியே ஒரு நிறைய கலர்ல தெரியுது. ஸோ இந்த கவரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த 24 உலோகங்களாக கவரப்பட்டுள்ளது. அதாவது வந்து புலன்கள், பார்வை, செவி, 5 சென்சஸ், 5 சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து பூமி, ஃபயர், ஏர், ஈத்தர், வாட்டர், மைண்ட், இன்டெலிஜென்ஸ். இது ஒரு சைடு, ஒரு கர்டன். புரியுதுங்களா? இன்னொரு கர்டன் பாத்தீங்கன்னா அந்த எஃபல்ஜென்ஸ், கிருஷ்ணா வந்து எஃபல்ஜென்ஸ். ஸோ இந்த பிரேயர் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பிரேயர் வந்து அவர் வந்து அந்த கர்டனை தகர்த்துட்டாரு. செல்ஃப் ரியலைஸ்டு டிவோட்டி. அவர் வந்து தன் ஆத்மாவை உணர்ந்து நான் யார் அப்படின்றத வந்து உணர்ந்திருக்காரு. இப்போ வந்து நம்ம நான் யாருன்னு வந்து தியரிட்டிக்கா தெரியும். இப்போ வந்து பகவத்கீதா படிக்கிறோம், இல்லைன்னா பகவத்கீதா படிக்கலன்னா சரி, இப்போ இந்தியாவில் போயிட்டு ஆத்மான்னு சொன்னா தெரியும், நான் ஆத்மா தான், நான் உடல் கிடையாது அப்படின்னு தெரியும். அது எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ நான் வந்து எனக்கு ஆத்மாங்க, எனக்கு ஆத்மா தெரியும், நான் ஆத்மா தான், நான் வந்து இந்த உடல் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம், தற்காலிகமான உலகம். நான் பிறக்கும் போது என்ன எடுத்துட்டு வந்தோம், போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம், இந்த மாதிரி நிறைய பிலாசபிலாம் அவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை உணர்ந்தாங்களான்னு கேட்டாங்கன்னா அது அப்படி கிடையாது. உணர்ந்தனா அது அந்த உணர்வது எப்படின்னா, அந்த நாலேஜ் ஏத்தார் போல தங்களோட ஆக்ஷன் உணர்றது. ஒரு விஷயத்த உணர்துன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஒரு விஷயம் நம்மளுக்கு உணரணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயத்த தெரியும் அப்படின்னா நாலேஜ், அதாவது வந்து எனக்கு தெரியும்ன்றது ஒரு விஷயம், ஒரு விஷயத்த தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன் அப்படின்னா, அந்த அறிவை நான் செயல் மூலமாக செயல்பாட்டில் என் அன்றாட வாழ்க்கையில் நான் செலுத்துகிறேன் அப்படின்ற போது அது உணர்வாக மாறுகிறது. when you put that knowledge in day to day life action, நம்ம அந்த தெரின்ற விஷய தியரியை வந்து பிராக்டிக்கலா நான் வாழ்க்கையில செலுத்துறேன் அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா யாருன்றது தெரியும் சின்ன வயசுல. அப்பா யாருன்னா அது கை காட்டும், அதான் அப்பான்னு. ஆனா அந்த குழந்தை சின்ன வயசுல உணர்ந்துச்சான்னா அது உணராது. அது ஒரு கொஞ்சம் வயசாகும், ஒரு 8 வயசு, ஒரு 10 வயசுன்னு போது அந்த குழந்தைக்கு இருந்தேன்னா, ஓ இவருதான் என் அப்பா, ஏன் இவரை மட்டும்தான் நான் அப்பான்னு கூப்பிடுறேன்றத உணரும். ஓ இவர் தான் என் அப்பா, நான் எல்லாரையும் அப்பா கூப்பிடக்கூடாது, இவரு தான் நான் கூப்பிடணும், ஏன்னா இவர் தான் என் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அந்த கான்சியஸ் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அது உணரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உணரும். ஆனா அந்த உணர்றதுக்கு டைம் ஆச்சு. பிறந்தவனே 1 வயசு 2 வயசு 3 வயசுல வந்து குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிடும். ஆனா அது ஏன் அவரை அப்பா கூப்பிடுறேன், இவரை மட்டும் ஏன் அப்பா கூப்பிடுறேன், இவரு தான் அப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி விஷயம்லாம் அதுக்கு உணராது. சொல்றாங்க அதனால நானும் செய்யறேன் அந்த மாதிரி. சோ அதே போல ஆத்ம தத்துவத்தை புரிந்தவர்கள் வந்து இருந்தாலும் கூட அதை உணர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அதை செயல்முறையாக செலுத்தினா, இப்ப வந்து ஜீவேர சொரூபோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்னா, அந்த செயல்முறையாக பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுது நீங்க ஆத்ம தத்துவ ரீதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதுதான் புரிதல். சோ இங்க இருக்க பக்தர் வந்து ப்ரே பண்றாரு. என்ன ப்ரே பண்றாரு? அவர் என்ன சொல்றாரு? எம்பெருமானே, எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவரே, உமது உண்மையான முகம் உமது பிரகாசமான ஒளியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திரையினை விலக்கி உமது தூய பக்தனுக்கு இது பாருங்க, உமது தூய பக்தனுக்கு தங்களின் தரிசனத்தை வழங்குங்கள். அப்படின்னா வந்து அந்த தூய பக்தர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கர்டன் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ரிமூவ்ட் நான் உணர்ந்துட்டேன், நான் வந்து ஒரு ஆத்மா. என்னோட ஆத்மாவோட குணங்கள் பாத்தீங்கன்னா சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது, அன்பு செலுத்துவது,
நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இதை வந்து நான் வந்து கர்ட்டனை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களோட கர்ட்டனை நீங்க தான் வந்து கருணை காட்ட வேண்டும். நீங்க வந்து அந்த எஃபல்ஜென்ட், அந்த பிரகாசமான அந்த பிரம்மனை நீங்க வந்து விலக வேண்டும் அப்படின்றார். ரெண்டு வகையான மாயை கூட சொல்லலாம். ஒண்ணு வந்து பௌதிகமாக இருக்கக்கூடிய மகா மாயா, இன்னொன்னு வந்து அந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய யோக மாயா. இரண்டுமே மாயா. மாயா வந்து ரெண்டு வகை உண்டு. மாயா வந்து ரெண்டு வகை. ஒண்ணு வந்து ஆன்மீகம், மற்றும் ஒன்று பௌதீகம். பௌதீகமான மாயாவை பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மள வந்து இந்த உலகத்துல வந்து நல்லா இருக்க வைக்கக்கூடிய அது ஒரு சக்தி. கிருஷ்ணரை மறந்து எப்படி நீ தனிப்பட்ட முறையாக இந்த பௌதிக உலகத்தில் நங்கூரத்தை போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் மற்றும் பந்தங்கள், அட்டாச்மெண்ட் அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த யோக மாயா அப்படின்னா பாத்தீங்கன்னா தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணர் வந்து கடவுள் அப்படின்றத வந்து மறக்கக்கூடிய ஒரு செயல். அப்பதான் வந்து இப்போ யசோதா மாயா பாத்தீங்கன்னா குச்சி எடுத்துட்டு கிருஷ்ணரை விரட்டுறாங்க. ஏன்னா அந்த சமயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுள் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குச்சி எடுக்க முடியாது. அந்த யோகமாயா என்ன பண்ணுனா அது கடவுள் இல்ல கிருஷ்ணரு, அவர் வந்து உன்னோட குழந்தை அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த லீலையை பக்காவா, அதாவது பர்ஃபெக்டா அது பண்ண முடியுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே போல இந்த வந்து என்ன இவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பிரேயர், அதாவது ஒரு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு, ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. இது மாதிரி வந்து உங்க கருணையை காட்டுங்க, உங்க முகத்தை, உங்க பிரகாசமான அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்க்கணும். ஆனா இந்த ஒளி வந்து மறைச்சு கொண்டு இருக்கிறது. ஸோ இரண்யமாய பாத்திரம். பாத்திரம்னா என்ன சொல்லலாம்? பாத்திரம்னா நம்ம சரியா சட்டி போட்டா பாத்திரம், ஒரு ஒரு குண்டா அப்படி கூட சொல்லுவோம்ல, பாத்திரம், பாத்திரத்தை எடுத்தாடினோம். சோ இது வந்து சாதாரண பாத்திரம் இல்ல, இது வந்து ஒரு கோல்டன் பாத்திரம். இரண்யமாயா. இரண்யம்னா கோல்டு, தங்கம். தங்கம். இரண்யனா தங்கம். இரண்யமாயா பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து ஒரு 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 தங்கமான ஜொலிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தின் உள்ள என்ன இருக்கு, ஏன்னா ஒரு பாத்திரத்துல நீங்க ஸ்டோர் பண்ணலாம், தண்ணி பண்ணலாம், தண்ணி வைக்கலாம், பால் வைக்கலாம், தயிர் வைக்கலாம், மோர் வைக்கலாம், எது வேணா வைக்கலாம். ஆனா இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல உள்ள இருக்கக்கூடியது என்னன்னா அழகான அந்த பரம்பொருள், அப்சல்யூட் ட்ரூத், பகவான், அவரோட முகம். இந்த பாத்திரத்துக்கு எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா பிரம்மனை ஒப்பிடுறாங்க. இந்த பிரம்மன் வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒளி. இந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கு. இந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு. அதை வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டுது. சோ சோ இது வந்து அருவவாதிகளை நம்ம வந்து எப்படி அருவவாதத்தை வந்து எப்படி வந்து தகர்க்கலாம்? அருவவாதினா மாயாவாதி சித்தாந்தத்தை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளலாம்னா இதுலயே கிளியரா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஈசோபனிஷத்துல வந்து இங்க கிளியரா வந்து ஒரு பக்தன் வந்து ப்ரே பண்றாரு. என்ன சொல்றாரு? அந்த அருவவாதினா வந்து அந்த பிரம்மன் தான் எல்லாமே, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மன் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த பிரம்மனுக்கும் பின்னாடி ஒரு முகம் இருக்கு. அப்பனா ஒரு பர்சன் இருக்காங்க, அது உயர்ந்தது அப்படின்றத இங்க கிளியரா சொல்றாங்க. ஸோ ஒரு பர்சனல், அதாவது வந்து ஒரு ரூபம் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள், அப்புறம் ரூபம் இல்லாத இம்பர்சனல். ஆனா இந்த இம்பர்சனல், இந்த அருவம் ஆக இந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கிறது. அந்த முகத்தை தான் நான் பார்க்கணும். எனக்கு வந்து அந்த ஒளி தேவை. எனக்கு அந்த ஒளியில வந்து எனக்கு வந்து அந்த திரையில மேல ஆசை கிடையாது. திரை மேல, ஏன்னா நம்மளும் ஒரு பர்சன், வி ஆர் ஆல்சோ, நம்மளும் வந்து ஒரு ரூபம், நாமம், ரூபம், குணம், லீலைகள் கொண்ட ஒரு மனிதன், ஒரு ஒரு பர்சன். அதே மாதிரி பகவானும் ஒரு பர்சன். நம்மளுக்கு ஒரு திரை இருக்கிறது, அதே மாதிரி பகவானுக்கும் ஒரு திரை இருக்கிறது. இந்த திரை மேல எனக்கு ஆசை இல்லை, இந்த திரைக்கு பின்னாடி யார் இருக்கா அதுதான் என்னோட ஆசை. திரைக்கு பின்னாடி என்ன இருக்கா அதுதான் நான் ஆசை. ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம பொருளுரை போறதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்வி இருந்தா பொருளுரை படிங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் பாருங்க. பகவத்கீதையில் 14.27 பகவான் தம்முடைய சொந்த ரூபத்திலிருந்து வெளிவரும் பிரகாசமான கதிர்களான பிரம்மஜோதியை பற்றி பின்வருமாறு விளக்குகின்றார்.
பிராமணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய வியாஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகாஸ்ய சந்திகாஸ்ய ச. மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருப பிரம்மாவின் ஆதாரம் நானே. பிரம்மம், பரமாத்மா, பகவான் ஆகியவை ஒரே பரம்பொருளின் 3 நிலைகளாகும். பிரம்மன் எனப்படும் தன்மை ஆரம்ப நிலையில் இருப்பவரால் மிக எளிதில் உணரப்படுகிறது. அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேறியவர்களால் பரமாத்மா உணரப்படுகிறார். மேலும் பகவானை உணர்வது பரம்பொருளின் இறுதி உணர்வு நிலையாகும். இது பகவத்கீதையில் 7.7 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தாமே பரம்பொருளின் இறுதி நிலை என்பதை பகவான் கிருஷ்ணர் அங்கே எடுத்துரைக்கிறார். மத்த பரதர நான்யத். எனவே பிரம்மஜோதிக்கும் எங்கும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கும் கிருஷ்ணரே ஆதி மூலமானவர். பகவத்கீதையின் பிற்பகுதியில் 14.42 கிருஷ்ணர் மேலும் விளக்குகின்றார். அதாவா பகுநாய்தேன கிம் ஞாத்தேன தவ அர்ஜுனா விஸ்தாபியாஹம் இதம் கிருஷ்ணம் ஏகம் சேன ஸ்திதோ ஜகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து அதனை தாங்குகின்றேன். எனவே பகவான் தம்முடைய முக்கிய விரிவுகளில் ஒருவரான எங்கும் வீற்றிருக்கும் பரமாத்மாவை கொண்டு ஒட்டுமொத்த பௌதிக படைப்பையும் பராமரிக்கின்றார். ஆன்மீக உலகிலுள்ள எல்லா தோற்றங்களையும் கூட அவரே பராமரிக்கின்றார். எனவே ஸ்ரீ ஈசோபனிஷதத்தின் இந்த ஸ்மிருதி மந்திரத்தில் பகவான் பூஷன், இறுதியான பராமரிப்பாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். ஓகே, இது வந்து கிருஷ்ணர் தான் மெயின்டெய்னர், அதுதான் பூசன், அதுதான் நம்ம பார்த்தோம். முக்கியமா இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர், பகவான் அப்படின்னு சொல்றோம். அந்த பகவானுக்கு இப்ப வந்து 3 நிலையாக, பரம்பொருளை 3 நிலையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அது நம்ம வந்து ஒரு பிரம்மன், பரமாத்மா, பகவான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல இருக்கோம், ஆனா வெளியில இருக்க வெளிச்சத்தை வச்சு நம்ம சொல்லலாம் சூரியன் வந்து இப்போ ஆகாயத்துல இருக்குன்னு. ஏன்னா சூரியனோட ஒளி வந்து கதிர்கள் வீட்டுக்குள்ள வருது, சூரியன் கதிர்கள்லாம் வெளியே வருது, நம்ம பாக்குறோம். அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. சூரியன் ஒளினால வந்து நம்மளுக்கு சூரியன் இருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம போய் பார்க்க தேவையில்ல, வெளியே போய் பார்க்க தேவையில்ல. அந்த வருகின்ற அந்த ஒளியினால வந்து வெளிச்சம்னாலையும் வெப்பத்தினாலையும் நம்மளுக்கு தெரியுது, ஓ சூரியன் வந்து இப்போ இருக்கு அப்படின்னு. இதே நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா அது ஒரு வட்டமாக இருக்கிறது. ஒரு நம்ம சின்ன வயசுல காயினை வச்சே மறைச்சிடலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப அந்த சூரியன் வந்து வெறும் வெளிச்சம் மற்றும் வெப்பம் மட்டும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம், ஒரு உருவம் இருக்கிறது. ஒரு ரவுண்டா இருக்கு, ஒரு உலோகம் மாதிரி ஒரு ரவுண்டா, ஒரு ஒரு பூமி போல அது ஒரு ரவுண்டா ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு. அது ஒரு 2வது கட்ட நிலை புரிதல். ஃபர்ஸ்ட் புரிதல் பாத்தீங்கன்னா, நீங்க சூரியனை பார்க்காமலே சொல்லலாம் சூரியன் இருக்கு அப்படின்னு. எப்படின்னா அதோட ஒளி இருக்கு, வெப்பம் இருக்கு, அதனால சூரியன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது கட்டம் வந்து சூரியன் வந்து வெறும் வெப்பம், ஒளி மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு உருவம் இருக்கு, ஒரு ரவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட வேதிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல, வேதிக்ல என்ன பண்ணா, சூரிய பகவான், சூரியனை ஆளுகின்ற ஒரு சூரியன், ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. நம்ம சூரியன் போனீங்கன்னா சூரியன் உள்ள வந்து சூரியன் பிளானட் உள்ள சூரிய தேவ் இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹார்ஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு ஹார்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஹார்ஸ்ல வந்து அவர் போயிட்டு இருக்காரு. 6 மாசம் மேல 6 மாசம் கீழே அப்படின்னு. அந்த ஒரு ஹார்ஸ்ல இருக்கு. சோ இது வந்து சூரிய பகவான். சோ அப்போ வந்து 3 வெறும் அவர் வந்து வெறும் அந்த வெளிச்சம், வெப்பம் இல்லாமல் ஒரு 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 ஷேப் இல்லாம அது உள்ள ஒரு பர்சன் இருக்காரு, ஒரு பர்சனாலிட்டி இருக்காரு. சூரிய பகவான் நம்ம இப்ப நவகிரகம் போனீங்கன்னா அங்க சூரியன் இருப்பாரு. சோ சூரியனுக்கு வந்து அப்போ சூரியனை ஆளக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம். வண்டியில போகும்போது நம்ம தூரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மலை இருக்கும் போல, ஒரு மலையும் ஒரு மேகமும், எது மலை எது மேகம் தெரியாம நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஷேப் மட்டும் தெரியும். நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும்போது நம்ம தூரத்துல பார்த்தீங்கன்னா, மலையோட ஷேப்பும் அது மேகமும் கலந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தெரியும், ஓ பெரிய ஏதோ ஒரு மலை இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம கிட்ட போக என்ன ஆகும்னா, அந்த மலை வந்து ஒரு ஷேப் வரும், கிரீன் கலர்ல இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கும், பச்சை பச்சை நிறைய மரங்கள். அந்த மலையில நடுவுல போகணும்னு வச்சுக்கோங்களேன். மலையில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நிறைய மரம் இருக்கும், ஹைட்டா இருக்கும், அப்புறம் பச்சை பசேன்னு இருக்கும்.
அப்புறம் இன்னும் நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அதுக்கு ஷேப்போ அதுக்கு ஃபார்மோ இருக்கிறத விட அந்த மலையில வந்து மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளி இருக்கும், ஒரு கிளி இருக்கும், உயிர்வாளிகள்லாம் இருப்பாங்க, ஆள்கள்லாம் இருப்பாங்க. சோ இது வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்த்த அந்த சூரியன், அதே மாதிரி சூரியன் வந்து பார்க்கும்போது இப்ப யாருக்குன்னா சூரியன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து வெளிச்சமாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். கரெக்ட். தப்பு கிடையாது. ஆனா அது முழுமையான ஆன்சரா இல்ல. சரி, இன்னொரு பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, சூரியன்னா என்ன? அது வந்து வெப்பமாவும் இருக்கும், வெளிச்சமாவும் இருக்கும். ஆனா அது வட்டமா இருக்கும். நம்ம நம்ம ஆகாயத்துல பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்கும். காலையில பார்த்தீங்கன்னா இருக்கும். ஈவினிங் இருக்காது அப்படின்னு. சோ அது வந்து புரிதல் கொஞ்சம் அதிகம். அப்புறம் இன்னொரு கொஞ்சம் புரிதல் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து வெளிச்சம் இருக்கும், வெப்பம் இருக்கும், வட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் ஒருத்தர் வந்து ஆள்றாரு. சூரியன் லோகம் அந்த பிளானட்ட வந்து ஒருத்தர் ஆள்றாரு அப்படின்றோம். சோ இது வந்து முழுமையான புரிதல். அதேபோல பிரம்மன், பரமாத்மா, பகவான். அப்சல்யூட் ட்ரூத். அதாவது பரம்பொருள்னா என்ன? பரம்பொருள் வந்து எல்லா இடத்துலயும் சீட்டு இருக்காரு. அது கரெக்ட்டா? கரெக்ட். அது முழுமையான புரிதல் கிடையாது. எல்லா இடத்துலயும் சீட்டு இருக்காருன்னா, அவர் சக்தி மூலமாக சீட்டு இருக்காரு. எப்படி சூரியன் வந்து வெப்பம் மற்றும் வெளிச்சம் என்ற சக்தி மூலமாக இந்த லோகம், இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துலயும் வந்து பரவி இருக்கோ, அதுபோல பகவான் வந்து பிரம்மன் என்ற பிரகாசமான ஒளியின் மூலமாக, தன் சக்தியின் மூலமாக எல்லா இடத்துலயும் சீற்று இருக்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரமாத்மா அப்படின்னா வந்து பகவான் வந்து எல்லா அணுக்களிலும், அணுக்களின் வெளியே அணுக்கள் உள்ள ஒரு தூண், துரும்பு எல்லாத்துலயும் வந்து இருக்கிறார். பரமாத்மாவின் வழியாக பரமாத்மா ஃபீச்சராக எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா பகவான், கிருஷ்ணர். அப்படிப்பட்ட ஒரு பகவான், ஒரு பிரம்மன், ஒரு பரமாத்மா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தேரோட்டியாக அர்ஜுனருக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு பகவானாக அங்கு பகவத்கீதா சொல்றார். யாரு? பகவான் வந்து அர்ஜுனருக்கு சொல்றார். பகவான் வாச்சா அப்படின்னு. சோ என்னதான் வந்து பகவான் வந்து தன்னோட சக்தியின் மூலமாக, பரமாத்மா மூலமாக எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவர் வந்து ஒரு 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 மனிதர், ஒரு பர்சன். ஸோ ஒரு பர்சன்னா அவருக்கும் காய், கால், மூக்கு, எல்லாம் மூஞ்சி எல்லாமே இருக்கு. அவருக்கு குணம் இருக்கு, அவருக்கு லீலை இருக்கு, அவருக்கு ரூபம் இருக்கு, விக்கிரமாக வழிபடுறோம். அவருக்கு வந்து எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து உயர்ந்த நிலையாக புரிதலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். ஸோ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து அதான் சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மன், பரமாத்மா, பகவான் இந்த மூன்றையும் வந்து கிருஷ்ணர் வந்து மெயின்டைன் பண்றாரு. எதை மெயின்டைன் பண்றாரு? அந்த பிரம்மனையும் மெயின்டைன் பண்றாரு, பரமாத்மாவும் மெயின்டைன் பண்றாரு. அது போக இல்லாம எல்லா உயிர்வாளிகளையும் மெயின்டைன் பண்றாரு. இந்த உலகத்தை மெயின்டைன் பண்றாரு. இந்த பௌதிக உலகத்தை மெயின்டைன் பண்றாரு. ஆன்மீக உலகத்தை, வைகுண்ட லோகத்தை மெயின்டைன் பண்றாரு. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு அவர். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு பக்தனுக்கு எட்டும் அளவில் இருக்கிறார். அதுதான் வந்து ஒரு இன்கன்சீவபிள். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு. வைகுண்ட லோகம், கிருஷ்ணலோகம், கோலோக விருந்தாவன்ல இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருந்தாலும் தன் பக்தன் கூக்குரல், அதாவது பக்தன் கூப்பிடும்போது, பக்தன் ரீச் பண்ணும்போது அவர் வந்து பக்தனுக்கு பக்கத்துல இருக்கிறார். தட்ஸ் இன்கன்சீவபிள் எனர்ஜி ஆஃப் தி லார்ட். ரீட் பண்ணுங்க மாதாஜி, கண்டினியூ பண்ணுங்க. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தினால் நிரம்பியுள்ளார். ஆனந்தமயோ உப்யாசாத். அவர் 5000 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் பிருந்தாவனத்தில் வசித்த போது தமது குழந்தை பருவ லீலைகளில் தொடங்கி எப்போதும் தெய்வீக ஆனந்தத்திலேயே இருந்தார். அகன், பகன், பூதனை, பிரலம்பம் முதலிய பல்வேறு அசுரர்களை கொல்வது கூட அவருக்கு இன்பம் தரும் விளையாட்டாகவே இருந்தது. அவரது பிருந்தாவன கிராமத்தில் அவர் தமது அன்னையுடனும் அண்ணனுடனும் நண்பர்களுடனும் தம்மை அனுபவித்தார். அவர் குறும்புக்கார வெண்ணெய் திருடனின் பாத்திரத்தை ஏற்றபோது அவரது திருட்டினால் அவருடைய எல்லா சகாக்களும் தெய்வீக ஆனந்தத்தை சுவைத்தனர். வெண்ணெய் திருடியதன் மூலமாக பகவான் தமது தூய பக்தர்களுக்கு இன்பமளித்த காரணத்தினால் வெண்ணெய் திருடன் எனும் பகவானின் பெயர் இகழ்ச்சிக்குரியதல்ல. பிருந்தாவனத்தில் பகவான் செய்தவை அனைத்தும் அங்கிருந்த அவரது சகாக்களின் இன்பத்திற்காகவே. பரம்பொருளை கண்டறிவதற்கான விருப்பத்துடன் பெயரளவு கடயோகத்தில் ஈடுபடும்
வித்தைக்காரர்களையும் வரட்டு அனுமானிகளையும் கவருவதற்காகவே பகவான் இத்தகு லீலைகளை படைத்தார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னதான் அந்த பரம்பொருள் அனைத்தையும் ஆளக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் அவர் வந்து அவருக்கு பேர் என்ன, குறும்புக்கார வெண்ணெய் திருடன். பகவான் ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு கடவுள் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு பெரிய பர்சனாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா அந்த பெரிய பர்சனாலிட்டி இருந்தாலும் அவரோட இன்டிமேட், அதாவது வந்து இருக்கக்கூடிய ரகசியமான லீலைகள் பாத்தீங்கன்னா வந்து எதை குறிக்கிறதுனா தன்னோட பக்தர்களுக்கு இன்பம் தரக்கூடிய லீலைகளாக இருக்கிறது. அகா, பகா, பூத்தனா, பிரலம்பாசுரா, சக்கடாசுரா எல்லா அசுரர்களையும் வதம் செய்கிறார் கிருஷ்ணர் தன்னோட நண்பர்களுக்காக. மதர் தன்னோட லீலைகள் வந்து தன்னோட தாய் மதர் யசோதாக்காக வந்து என்ன சொல்ற பட்டர் தாமோதர் லீலை பாக்குறோம். அது இன்பம் தருவதற்காக செய்யக்கூடிய செயல்கள். அதுல எது ஒன்னும் ஒரு தப்பான விஷயம் கிடையாது. நம்ம பண்ணா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. யாருமே வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நீங்க போயிட்டு ஏதாவது திருந்தீங்கன்னா அவங்க வீட்டுல உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க தம்பிங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஏன்டா இதை பண்ற டே, ஏன்டா பிரச்சனையை எடுத்துட்டு வர அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது சந்தோஷம் தராது. ஏன்னா அதுல வந்து இந்த பௌதிக விஷயமான அகங்காரம், எதிர்ப்பு, வன்மை இதெல்லாம் இருக்கு. பௌதிகத்துல வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது தூய்மையா பண்ண முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தூய்மையாக பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணர் அதே சமயத்துல அது வந்து பண்ணா நம்ம வந்து கொண்டாடுறோம். பட்டர் நம்ம வந்து லட்டு கோபால், நம்ம வீட்டுல எல்லாம் லட்டு கோபால் வச்சிருக்கோம். அதுல வந்து வெண்ணெயை வச்சிருக்காரு, கையில லட்டு வச்சிருக்காரு. கிருஷ்ணர் திருடி சாப்பிடுறாரு. கிருஷ்ணர் வரமாட்டாரா, திருட மாட்டாரா? நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி போது என்ன பண்றோம், காலில் அச்சு போடுறோம், வீட்டை திறந்து வைக்கிறோம், கிருஷ்ணருக்கு எல்லாம் படைக்கிறோம். ஓ கிருஷ்ணர் வந்து எடுத்துக்கன்னு திருடிக்க அப்படின்றோம். சோ கிருஷ்ணர் இது பண்ணாலும் அதுல வந்து ஒரு இன்பம் இருக்குது. ஏன்னா அது வந்து பியூர்லி ஆன் த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம். அதாவது தெய்வீக நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பகவானுக்கு திருப்தி தருகிறது. அதே சமயத்தில் பகவானை சேர்ந்த பக்தர்களுக்கும் திருப்தி தருகிறது. அந்த பௌதிக விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணனா நம்ம மட்டுமே திருப்தி அடையணும் அப்படின்ற எண்ணத்துல பண்றதுனால மத்தவங்களுக்கு வந்து பொறாமை, வெறுப்பு வருகிறது. பௌதிக விஷயத்துல நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதோட அதோட எஜமானன் யார், அதோட அதை அனுபவிப்பவன் யாருன்னா நான் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம பண்ணும்போது அதுல வந்து பகை வருகிறது. ஆனா ஒரு டிவோட்டி, ஒரு பக்தன் வந்து ஒரு செயல் பண்ணிக்கிறானா அதுல வந்து என்ன செல்ஃபிஷா இல்ல. செல்ஃபிஷ்னா தன்னோட புலன்கள், தன்னோட மனம் வந்து இன்பமா இருக்கணும், தன்னோட புலன்கள் இன்பமா இருக்கணும்ன்றதுக்காக செயல் செய்யல. பகவானுக்கு திருப்தி தர வேண்டும், பகவானுக்கு இன்பத்தை தர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம், அவரோட ஒரு எண்ணத்துல வந்து அந்த செயல் புரியும் பொழுது அவனுக்கு வந்து என்ன நடந்தாலும் அதுல நல்லா போச்சுனாலும் சரி, நல்லா போலனாலும் ஒரு வருத்தம் இல்லை. ஏன்னா இது வந்து பகவானுக்கு நான் செய்யக்கூடிய செயல். அது பகவானுக்கு திருப்தி தரும். பகவான் திருப்தி அடைந்தா எனக்கு திருப்தி அடையும். இதுதான் வந்து உண்மையான பிலாசபி. பக்தி யோகா வந்து யோகா ஆஃப் லவ். பக்தி யோகா பாத்தீங்கன்னா திருப்தி அடைவதும் அந்த இன்பம் அடைவதும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு திருப்தி செய்ய வேண்டும். ஐ வாண்ட் டு ப்ளீஸ் த லார்ட். அதுதான் வந்து மெயின் கிரக்ஸ். எப்படியாவது வந்து நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்திலயும் நீங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல பாக்கணும்னா ஒரு மனிதன் வந்து ஒரு கஷ்டப்படுறான், இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர் கஷ்டப்படுறான். ஏன்னா வந்து என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்ணும்போது அவனோட திருப்தி என்ன, என் ஃபேமிலி நல்லா சந்தோஷமா இருந்ததுன்னா எனக்கு அது திருப்தியா இருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி தான். ஏன் கஷ்டப்படுறான், ஏன் வந்து உழைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பக்தி ரசாமிருத்த சிந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து ரூப கோஸ்வாமி சொல்றாரு. இதுல வந்து ஒரு ஒரு ரசம் இருக்கிறது. ஒரு ரசா இருக்கு. ஒரு மனிதன் வந்து குடும்பத்துக்கு கஷ்டப்படுறான்னா ஏன்னா அந்த அந்த ரசா தான் அவனோட டிரைவிங் ஃபோர்ஸ். எதுக்கு கஷ்டப்படுறான், எதுக்கு போயிட்டு வீட்டுல எல்லாரும் போய் வேலை பண்றாங்க, எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவனுக்கு பிடிக்கலனாலும் எதுக்கு வேலை பண்றான், ஏன்னா அவன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ரிலேஷன்ஷிப்னால வந்து எப்படியாவது பண்ணும் அப்படின்னு. எதுக்கு வந்து ஒரு நாட்டுக்காண்டி ஒருத்தன் வந்து போய் பார்டர்ல போயிட்டு சண்டை போடுறான், உயிரையே வந்து பணம் வைக்கிறான், எதுக்கு நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அந்த பற்று, ஒரு ரசா. ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஆல்ட்ரிசம், எதுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றான், எதுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. ஏன்னா வந்து இப்ப இப்ப எதுக்கு ஓபன் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஜென்ரலா எதுக்கு ஓபன் பண்ணுவோம், மத்த மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவோம், ஆல்ட்ரிசம், பிலாந்தரபி ஒர்க், நல்லது செய்யணும், ஒரு மக்களுக்கு வந்து படிப்பை தரணும், அறிவை தரணும் அப்படின்ற ஒரு நோக்கம், ஒரு பற்றுனால செய்யக்கூடிய அந்த அந்த இது பாத்தீங்கன்னா அதே போல பகவானுக்கு வந்து அந்த சேவை செய்யணும், பகவானுக்கு வந்து திருப்தி பண்ணணும் அப்படின்ற போது அந்த பக்தி வந்து இதயத்துல வந்து ஸ்ப்ரவுட் ஆகுது, வளருது. சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் பௌதிக உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரச்சனை. ஆனா அந்த விஷயம் வந்து பகவான் செய்யறதுனால வந்து அது அட்ராக்ட் ஆகுது.
சோ இந்த மாதிரி லீலைகள் செய்யறதுனால எதுக்காக பகவான் லீலைகளை செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லீலைகளை நம்ம படிக்கும் பொழுது, செவி கொடுத்து கேட்கும் பொழுது நம்மளுக்கு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த ஈர்ப்பு ஏற்படுகிறனால வந்து அவருக்கு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும்னு ஆசை வளர்கிறது. நம்ம இதயத்துல ஆசை வளர்கிறது. கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. பகவானுக்கும் அவரது தோழர்களான இடையர்குலச் சிறுவர்களுக்கும் இடையிலான குழந்தை பருவ விளையாட்டை பற்றி சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.12.11 கூறுகிறார். இத்தம் சதம் பிரம்ம சுகானுபீத்ய தஸ்யம் கதானம் பரம் தைவாதேன மாயா ஸ்ரிதானம் நர தரகேன சகம் விருஜு கிருத்து புண்ணிய புஞ்சா. ஞானிகளால் அருவமான ஆனந்தவமான பிரம்மமாக உணரப்படுபவரும், பக்தர்களால் தொண்டு மனப்பான்மையுடன் முழுமுதற் கடவுளாக வழிபடுபவரும், பௌதீக மக்களால் சாதாரண மனிதனாக கருதப்படுவருமான பரமபுருஷ பகவான் இடையர்குலச் சிறுவர்களுடன் விளையாடினார். அந்த சிறுவர்கள் பெருமளவிலான புண்ணியங்களை சேகரித்த பின்னர் அந்நிலையினை பெற்றுள்ளனர். ஒரு கஷ்டம், அதாவது வந்து ஞானிகளால் அருவமான ஆனந்தமான பிரம்மனாக உணரப்படுபவரும், ஒரு ஞானி வந்து கஷ்டப்படணும் பிரம்மன் மூலமாக உணரும். அப்புறம் வந்து ஒரு யோகி வந்து ரொம்ப நாள் கஷ்டப்படணும். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அடையக்கூடிய அந்த இடத்த வந்து ஒரு சின்ன ஒரு மனப்பக்குவம், பக்தர்களால் தொண்டு மனப்பான்மையுடன் முழுமுதற் கடவுளாக வழிபடுபவரும் எவ்வளவு ஈஸி பாருங்க. பௌதிக மக்களால் சாதாரண மனிதனாக கருதப்படுபவரான பரமபுருஷ பகவான் இடையிலுற குல சிறுவர்களிடம் விளையாடினார். அந்த சிறுவர்கள் பெருமளவிலான புண்ணியங்களை, சோ ஒருத்தர் வந்து பக்தி யோகா பக்தி தொண்டு பண்றாருன்னா நிறைய புண்ணியங்களை வந்து செஞ்சிருக்காரு, இல்லைன்னா பண்ணவே முடியாது. எல்லா யாகங்களை பண்ணியிருக்கிறார், எல்லா தானம் தர்மம் இந்த மாதிரி பண்ணினால்தான் பக்தி யோகாக்கே வர முடியும். படிக்கும்போது இவ்வாறாக சாந்தம், தாஷ்ய தொண்டு, சக்ய நட்புறவு, வாத்சல்ய பிள்ளை பாசம், மாதுர்ய காதல் என்னும் வெவ்வேறு உறவுகளில் பகவான் தமது ஆன்மீக சகாக்களுடன் தெய்வீக அன்பின் செயல்களில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். இது பகவான் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் 5 பிரைமரி, அதாவது 5 முக்கியமான ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள். எப்படி வந்து பக்தர்கள் வந்து பகவானிடம் எந்த வகையான உறவுகள் வேண்டலாம்? சாந்தம் தாசியம் சர்வன்டாக, சாக்கியம் அர்ஜுனா வந்து சாக்கியா, வாத்சல்ய யசோதமாயி தேவகி, மாதுரிய கோபிமார்கள் ராதாராணி, இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான உறவு? ஒரு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உறவின் பந்தம் என்ன? அது பகவான் வந்து எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாரு, எப்படி வந்து அவருக்கு வந்து எல்லாருக்கும் திருப்தி அடைகிறார். ஸோ பகவான் கிருஷ்ணரை வந்து எந்த வகையிலனாலும் வர்ஷிப் பண்ணலாம். ஒரு பிள்ளையாகவும் வர்ஷிப் பண்ணலாம், ஒரு காதலனாகவும் வர்ஷிப் பண்ணலாம், ஒரு சகாக்கள் ஒரு ஃப்ரெண்டாகவும் வர்ஷிப் பண்ணலாம். ஸோ பகவான் வந்து அகில ரசாமிருத்த மூர்த்தி, எல்லா ரசாக்களையும் இருக்கக்கூடிய அந்த ரசாக்களுக்கு வந்து ரெசிப்ரோகேட், அதாவது வந்து அதுக்கு ஈடாக ஒரு பக்தன் வந்து எந்த வகையத்துல எத்தாமாம் பிரபத்தந்தே தம் சதைவ பிரஜாந்தியாம், அது பகவான் சொல்றாரு, நீ எப்படி என் கூட வந்து பழகணும்னு நினைக்கிறியா, நான் அந்த விதத்துல உனக்கு நான் வந்து ரெசிப்ரோகேட் பண்றேன்ற. நீ என்ன வந்து கல்லா பாக்குறியா, நான் கல்லா தான் தெரியும் உனக்கு. சோ இரண்யகசிபு கேட்கிறாரு, உன் பகவான் எங்கன்னு. பிரகலாத் சொல்றாரு, இந்த தூண்ல இருக்காரு. சோ பகவான் வந்து இரண்யகசிபுக்கு வந்து என்னது, அது வந்து வெறும் கல்லு, நீ என்ன கல்லு சொல்ற அப்படின்றாரு. ஆனா பிரகலாதுக்கு வந்து அந்த கல்ல இருக்கக்கூடிய அந்த இரண்யகசிபு தெரியுறாரு. சோ அப்போ வந்து ஒரே விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, அவரோட மனப்பக்குவம் என்ன, அந்த மனப்பக்குவத்துல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது அந்த விஷயம் எப்படி தெரியுது. சோ இந்த உலகத்தை வந்து எந்த மனப்பக்குவத்துல பாக்குறோம், அதை வந்து நான் வந்து அனுபவிக்கணும், நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மனப்பக்குவத்துல பார்த்தா அது கருமையாக தெரிகிறது. அப்ப அந்த பௌதிக செயல்பாடும் மற்றும் ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, அதாவது வந்து பல்நோக்கு செயலாக பார்க்கக்கூடிய விஷயமாக இந்த உலகம் தெரிகிறது. அதே போல இந்த உலகத்தை வந்து கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடணும், கிருஷ்ணர் பக்தியில எடுத்துட்டு வரணும் மக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்ன,
அது ஒரு ஒரு நல்ல ஒரு அர்ப்பணையாக ஒரு ஆஃபரிங்கா தெரிகிறது பகவான் பக்தனுக்கு. கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் ஒருபோதும் பிருந்தாவன தாமத்தை விட்டு வெளியே செல்வதில்லை என்று கூறப்படுவதால் அவர் எவ்வாறு படைப்பினை நிர்வகிக்கின்றார் என்று வினவப்படலாம். இதற்கு பகவத்கீதையில் 13.14 தொடக்கம் 18 விளையடிக்கப்பட்டுள்ளது. பரமாத்மா எனப்படும் தமது முக்கிய அம்சத்தின் மூலமாக பௌதீக படைப்பு முழுவதும் பகவான் வீற்றுள்ளார். பௌதிகமான படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றிற்கும் பகவானுக்கும் நேரடி தொடர்பு ஏதுமில்லை என்ற போதிலும் அவர் இவை அனைத்தையும் தமது முக்கிய விரிவாகிய பரமாத்மாவின் மூலமாக செய்விக்கின்றார். ஒவ்வொரு உயிர்வாளியும் ஆத்மா என்று அறியப்படுகின்றான். அத்தகு ஆத்மாக்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும் முதன்மையான ஆத்மா பரமாத்மா எனப்படுகின்றார். பகவான் வைகுண்ட லோகத்தில் இருந்தாலும் கூட, இந்த லீலைகள் பண்ணாலும் கூட, இந்த பௌதீக உலகத்துல எப்படி இருக்காருன்னா பரமாத்மா மூலமாக பௌதீக உலகத்தில் காத்தல், அழித்தல், பராமரித்தல் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கிறார். சரி, கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. இறை உணர்விற்கான இந்த வழிமுறை ஒரு மாபெரும் விஞ்ஞானமாகும். பௌதிகமயமான சாங்கிய யோகிகளால் பௌதிக படைப்பின் 24 மூலகங்களை பற்றி ஆராய்ந்து தியாயிக்க மட்டுமே முடியும். அவர்களிடையே புருஷ எனப்படும் பகவானை பற்றி மிகவும் குறைவான தகவல்களே உள்ளன. அருவவாதத்தில் ஈடுபடும் ஆன்மீகவாதிகளோ பிரம்மஜோதியின் பிரகாசமான ஒளியால் குழம்பியுள்ளனர். பரம்பொருளை ஒருவன் முழுமையான காண விரும்பினால் அவன் 24 பௌதீக மூலகங்களை பிரகாசமான பிரம்மஜோதியையும் ஊடுருவி அவற்றிற்கு அப்பால் செல்ல வேண்டும். கிரண்யமய பாத்திர எனப்படும் பகவானுடைய பிரகாசமான திரையினை விளக்கும்படி பிரார்த்திக்கும் வழியை ஸ்ரீ ஈஷோ உபனிஷத் சுட்டி காட்டுகிறது. இத்திரை அகற்றப்பட்டு பரமபுருஷ பகவானின் உண்மையான திருமுகம் தரிசிக்கப்படாவிடில் பரம்பொருளை பற்றிய உண்மையான உணர்வினை ஒருபோதும் அடைய முடியாது. இங்க 2 வகையான அந்த திரையை சொல்றாங்க. ஒரு திரை 24 நாள் செய்யப்பட்டுள்ள பௌதிக விஷயங்கள், இன்னொரு திரை அந்த ஒளி, பிரகாசமான ஒளி. சோ நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த பௌதிகமாக இருக்கக்கூடிய திரையை தான் நம்மளால பண்ண முடியும். அந்த பிரகாசமான அந்த ஒளி, அந்த திரை அதை தவிர்க்கணும், அதை ரிமூவ் பண்ணணும்னா பகவானோட கருணை தேவை. பகவானோட கருணை தேவை. சோ இந்த 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 பிரார்த்தனை யார் வைக்கிறாங்கன்னா, அந்த பிரார்த்தனை ஒரு தூய பக்தர் வைக்கிறார். தூய பக்தர்னா அவர் அந்த அந்த பௌதிகமாக இருக்கக்கூடிய 24 எலிமெண்ட், 24 எலிமெண்ட்ஸ் ஆன இந்த பௌதிக இதை அவர் தவிர்த்துக்கிறார். அவர் தவிர்த்து அவர் உணர்ந்துட்டார், நான் ஒரு ஆத்மா அப்படின்றத உணர்ந்துட்டார். அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பிரகாசமான அந்த ஒளியை நீங்க ரிமூவ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றாரு. அதுதான் இந்த வசனம், 2 வகையான திரை. படிங்க மாதாஜி. முழுமுதற் கடவுளின் பரமாத்மா தோற்றமானது புருஷ அவதாரங்கள் என்று அறியப்படும் 3 முக்கிய விரிவுகளில் விஷ்ணு தத்துவங்களில் ஒருவராவார். இந்த விஷ்ணு தத்துவங்களில் ஒருவராக பிரபஞ்சத்தினுள் வீற்றுள்ள க்ஷீரோதகசாயி விஷ்ணு என்று அறியப்படுகிறார். இவரே பிரம்மா, விஷ்ணு, சிவம் எனப்படும் மும்மூர்த்திகளுக்கு மத்தியில் விஷ்ணுவாக இருப்பவர். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவனின் இதயத்தினுள் பரமாத்மாவாக எங்கும் வீற்றிருப்பவரும் இவரே. பிரபஞ்சத்தினுள் இருக்கும் 2வது விஷ்ணு தத்துவம் கர்போதகசாயி விஷ்ணு எனப்படுகிறார். இவர் எல்லா உயிர்வாளிகளின் ஒட்டுமொத்த பரமாத்மாவாவார். இவர்கள் இருவருக்கும் அப்பால் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் காரோணோதகசாயி விஷ்ணு இருக்கிறார். அவரே எல்லா பிரபஞ்சங்களின் படைப்பாளியாவார். யோக வழிமுறையானது அதன் உண்மையான மாணவர்களுக்கு பிரபஞ்ச படைப்பின் 24 பௌதீக பொருட்களை கடந்து விஷ்ணு தத்துவங்களை சந்திக்கும்படி கற்பிக்கிறது.
அனுபவ அறிவின் தத்துவத்தை வளர்ப்பதன் மூலமாக ஒருவன் அருவமான பிரம்மஜோதியினை உணரலாம். அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தெய்வீக திருமேனியின் பிரகாசம் ஆகும். கிருஷ்ணருடைய பிரகாசமே பிரம்ம ஜோதி என்பது பகவத்கீதையில் 14.27 மட்டுமின்றி பிரம்ம சம்ஹிதையிலும் 5.40 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. यस्य प्रभा प्रभवत् जगदन्त कोटि कोटि सशेष वसुधाति विभूति भिन्नं तद् ब्रह्म निष्कलम् अनंत अशेष भूतं गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि. கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் எண்ணிலடங்காத லோகங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் பிரபஞ்ச அமைப்பின்படி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதாக திகழ்கின்றன. இவ்வெல்லா லோகங்களும் பிரம்மஜோதியின் ஒரு மூலையில் இடம் பெற்றுள்ளன. இந்த பிரம்மஜோதியானது நாம் வழிபடக்கூடிய பரம புருஷ பகவான் கோவிந்தருடைய உடலின் பிரகாசமே. பிரம்ம சம்ஹிதையிலிருந்து வரும் இந்த மந்திரம் பரம்பொருளை உண்மையாக உணர்ந்த தளத்திலிருந்து பேசப்பட்டதாகும். இதனை நாம் தற்போது விவாதித்துக் கொண்டுள்ள ஸ்ரீ ஈசோபனிஷதத்தின் ஸ்ருதி மந்திரம் தன்னுணர்விற்கான வழிமுறையாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஈசோபனிஷதத்தின் இந்த மந்திரம் பிரம்ம ஜோதியை விளக்குவதற்காகவும் அதன் மூலமாக பகவானின் உண்மையான திருமுகத்தை காண முடியும் என்பதற்காகவும் பகவானிடம் முன்வைக்கப்படும் எளிய பிரார்த்தனையாகும். இந்த பிரகாசமான பிரம்ம ஜோதியானது முண்டக உபனிஷத்தின் பல்வேறு மந்திரங்களில் 2.2.9 தொடக்கம் 11 விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னதான் படைப்புல இந்த கர்ப்பதக்ஷாய விஷ்ணு, சீரோதக்ஷாய விஷ்ணு, காரணோதக்ஷாய விஷ்ணு, இந்த மாதிரி நிறைய விஷ்ணுகள்லாம் இருக்காங்க. ஆனா இந்த இந்த பிரகாசமான ஒளி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிருஷ்ணர். பிரம்மஜோதி கிருஷ்ணரின் பிரகாசம் அப்படின்றது எங்க கொடுத்திருக்காங்கன்னா பகவத்கீதா 14.27 இல்ல பிரம்ம சம்ஹிதா 5.40 எஸ்ய பிரபா பிரபவத்த ஜெகதந்த கோட்டி கோட்டி அசேஷ விசூதி விபூத்தி பின்னம் யத் பிரம்ம நிஷ்கலம் அனந்த அசேஷ பூதம் எஸ்ய பிரபா பிரபவத்தோ ஜெகதந்த கோட்டி. அதாவது எல்லாத்தையும் கவரக்கூடிய இந்த ஒளி அது யாருதுன்னா கிருஷ்ணர். ஸோ பிரம்மஜோதி கிருஷ்ணரோட ரே. பிரம்மஜோதி இஸ் அ பர்சனல் ரே ஆஃப் சுப்ரீம் பர்சன் ஆஃப் கோவிந்தா whom I worship. அதான் பிரம்மா சொல்றார். ஸோ இந்த இந்த ஒளியை அகற்ற வேண்டும். அதற்கான பிரார்த்தனை தான் இந்த ஸ்ரீ உபனிஷத்துல கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் 15. இந்த மந்திரம் இந்த பிரார்த்தனை உபனிஷத்துலயும் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இரண்யபாரே கோஷே அதேதான் அந்த பிரார்த்தனையை முண்டக உபனிஷத். ஏன்னா 108 உபனிஷத்துகள் இருக்கு. ஸ்ரீ ஈசோபனிஷத் தான் முதல் உபனிஷத்துகள். இந்த முண்டக உபனிஷத்துலயும் இது கொடுத்திருக்காங்க. ஏன்னா உபனிஷத் ஸ்ருதி மந்திரம்னா பகவான் கொடுக்கக்கூடிய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஸ்ருதி. சோ பகவத்கீதா ஸ்ருதி, கீதோபனிஷத். வேதங்கள் ஸ்ருதி, வேதங்கள் இருக்கக்கூடிய உபனிஷத்துகள் ஸ்ருதி. ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் ஸ்மிருதி. சோ இந்த ஸ்ருதி மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை பிரகாசமான ஒளி எங்க இருந்து வருது, யாருதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். அது எங்க கொடுத்துருக்குன்னா பிரம்ம சம்ஹிதா பகவத்கீதால கொடுத்துருக்கு. இந்த பிரகாசமான ஒளியை அகற்றா கிருஷ்ணரோட அருமையான ஆல் அட்ராக்டிவ். கிருஷ்ணர்னா அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ஒளிமயமான ஒரு பிரகாசமான அந்த தாமரை இதழ் போல இருக்கக்கூடிய அந்த அழகான முகத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றாரு. இதுல நீங்க இந்த லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க. கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு முடிவில். இந்த வசனம் அதேதான். கீழே போங்க. முடிவு என்னவெனில் இது படிங்க. முடிவு என்னவெனில் பரம சத்தியத்தின் சக்திகளை பற்றி அறிவை பெறாதவன் அவரை அருவ பிரம்மனாக உணர்கிறான். சிந்து மாதாஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க.
புரீஷ் பிரபு நீங்க படிக்கலாமா? ஓகே ஓகே பிரபு. மாதாஜி சொல்றான் அவளுக்கு அன்மியூட் பண்ணலாம இருக்குன்ட்டு அதான். ஓ அப்படியா? எஸ் அன்மியூட் பண்ணுவா? பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க பிரபு. இல்ல அவங்க சைன் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஜாயின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வாசிக்கிறேன். சரி. முடிவு என்னவெனில், பரம சத்தியத்தின் சக்திகளை பற்றிய அறிவை பெறாதவன் அவரை பின் அருவ பிரம்மனாக உணர்கின்றான். அதுபோலவே ஒருவன் பகவானுடைய பௌதிக சக்திகளை உணர்ந்து கொண்டு அவரது ஆன்மீக சக்திகளை பற்றி உணராமல் அல்லது மிக குறைவாக உணர்ந்திருக்கும் போது அவன் பரமாத்மாவை உணர்கின்றான். எனவே பிரம்மனை உணர்வதும் பரமாத்மாவை உணர்வதும் பரம்பொருளை பற்றிய முழுமையான உணர்வுகள் அல்ல. இருப்பினும் இரண்யமய பாத்திர எனப்படும் திரையினை அகற்றிவிட்டு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமையான சக்திகளுடன் உணரும் போது ஒருவன் வாசுதேவ சர்வம் இதி என்று உணர்கின்றான். அதாவது பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகியவை அனைத்தும் வாசுதேவர் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை உணர்கின்றான். இது வந்து ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒருவன் வந்து பிரம்மனை உணர்வதும் பரமாத்மாவை உணர்வதும் முழுமுதற் கடவுளை முழுமையாக உணர்வதற்கு அல்ல, பற்றிய முழுமையான உணர்வுகள் அல்ல. புரிதல், முழுமையான புரிதல் என்ன? இந்த பிரம்மன், பரமாத்மா, பகவான், வாசுதேவர் கிருஷ்ணரே, அவர்தான் வாசுதேவ சர்வமித்தி, சா மகாத்மா சுதுர்லபா, பகவத்கீதா. ஸோ இந்த புரிதல் வந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து முழுமையான ஒரு புரிதல் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க? பரம சத்தியத்தின் சக்திகளை பற்றிய அறிவை பெறாதவன் அவரை அருவ பிரம்மனாக உணர்கிறான். அது போலவே ஒருவன் பகவானுடைய பௌதிக சக்திகளை உணர்ந்து கொண்டு அவரது ஆன்மீக சக்திகளை பற்றி உணராமல் அல்லது மிக குறைவாக உணர்ந்திருக்கும் பொழுது அவன் பரமாத்மாவாக உணர்கிறான். ஸோ சக்திகள் அனைத்தையும் தெரியாம வெறும் பிரம்மனாக உணர்கிறான். அதே போல பௌதிக இதுல வந்து பரமாத்மாவை உணர்கிறான். முழுமையாக பகவான் கிருஷ்ணர் அவர்தான் எல்லாத்துக்கும் முழுமுதற் காரணம், வாசுதேவ சர்வமித்தி அப்படின்னும் போது அது வந்து பகவானை உணர்கிறான். நெக்ஸ்ட். அவரே மூல வேர், பிரம்மனும் பரமாத்மாவும் அவரது கிளைகளே. அருவ பிரம்மனை வழிபடும் ஞானிகள், பரமாத்மாவை வழிபடும் யோகிகள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடும் பக்தர்கள் ஆகிய 3 வகையான ஆன்மீகவாதிகளை பற்றி ஓர் ஆய்வு ஒப்பீட்டினை பகவத்கீதையில் 6.46 தொடக்கம் 47 வரை காண்கின்றோம். வேத அறிவை வளர்த்து கொண்டுள்ள ஞானிகள் பலன்களை எதிர்பார்த்து செயல்படும் சாதாரண கர்மிகளை காட்டிலும் சிறந்தவர்கள் என்றும், யோகிகள் அந்த ஞானிகளை காட்டிலும் சிறந்தவர்கள் என்றும், எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் தங்களது எல்லா திறன்களை கொண்டு இடையராது பகவானுக்கு தொண்டாற்றுபவர்களே தலை சிறந்தவர்கள் என்றும் அங்கே கூறப்பட்டுள்ளது. சுருக்கமாக கூறினால், உழைப்பாளியை காட்டிலும் தத்துவவாதி சிறந்தவன், தத்துவவாதியை காட்டிலும் யோகி சிறந்தவன். எல்லா யோகிகளுக்கு மத்தியில் பக்தி யோகத்தை பின்பற்றி பகவானின் தொண்டில் இடைவிடாது ஈடுபடுபவன் தலை சிறந்தவன். இந்த பக்குவ நிலையினை நோக்கி ஸ்ரீ ஈசோவினசத் தன் நன்மையை வழிநடத்துகின்றது. 6.46-47 அதுல வந்து என்ன சொல்றாங்க? யோகினாம் அப்படி சர்வேஷும், இதுல வந்து எந்த யார் சிறந்தவன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன்னா பிரம்மன் அடையக்கூடிய ஞானியை ஃபர்ஸ்ட் கருமினா வந்து பௌதீக ஆசைகளை கொண்டு பல்நோக்கு செயலை செய்யக்கூடிய அந்த கருமி, அவனை விட தத்துவம் பேசக்கூடிய, சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஞானி, அவனோட இலக்கு என்ன? நான் வந்து அருவ பிரம்மனை அடைய வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஞானி. அவனை விட சிறை சேர்ந்தவன் யோகி. ஏன்னா வந்து யோகி வந்து பரமாத்மா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற யோகி. அந்த யோகியை காட்டும் தலை சிறந்தவர் யாரு? பக்தர். அந்த பக்தர் என்ன ஆசை? பக்தருக்கு வந்து என்ன ஆசை?
நான் வந்து இடையூறு இல்லாத கான்ஸ்டன்டா எனக்கு வந்து எந்த ஒரு மோட்டிவும் இல்லாத. ஸோ அதுதான் வந்து பக்தியோட விளக்கம். அண்ணா அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ணனு சீலனம் பக்திர் உத்தமா uninterrupted unmotivated devotional service pure devotional service. So தமிழ் இந்த தமிழ் ஈஸ்வன் கிஷத் கிளாஸ். ஸோ இந்த பகவானை அடையக்கூடிய தலை சிறந்த பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்தர் வந்து தலை சிறந்த சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமாக கூறினால் உழைப்பாளிகளை காட்டிலும் தத்துவவாதி சிறந்தவன், தத்துவவாதியத்தை காட்டிலும் யோகி சிறந்தவன், எல்லா யோகிகளும் மத்தியிலும் பக்தி யோகத்தை பின்பற்றி பகவானின் தொண்டில் இடைவிடாத ஈடுபடுவன் தலை சிறந்தவன். சோ கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இந்த ஈசோபனிஷத் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இப்போ வந்து ஒரு பிரம்மன் பரமாத்மா பகவான் இருந்தாலும் அந்த பகவான் அப்படின்ற உணரக்கூடிய வாசுதேவ சர்வமித்தி அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வருகின்ற அந்த ஒரு ஆத்மா தலை சிறந்தது. அப்படி உணர்ந்தாலும் தன்னோட இயல்பு நிலை என்ன, நான் யார் அப்படின்றத உணர்ந்து செல்ஃப் ரியலைஸ்ட் அடைந்த ஒரு யோகி, பக்தி யோகி இருந்தாலும் ஒரு திரையைத்தான் எடுக்கிறான். இன்னொரு திரை என்னது? அந்த ஜோதி, அந்த பிரம்ம ஜோதி, அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி. அந்த ஒளிக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14.26 பிரம்ம சமீதாலும் நம்ம பார்த்தோம். அந்த பிரம்ம ஜோதி, அந்த எஃபல்ஜன்ஸ் வந்து அந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு பர்சன் இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் பார்த்தோம். எப்படி சூரியன் ஒளிக்கு பின்னாடி சூரியன், அந்த பகவான் சூரியன் இருக்கக்கூடிய அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய கடவுள், அதுக்கப்புறம் அந்த மலை பார்த்தோம். சோ இந்த மாதிரியான அந்த ஒளிக்கு பின்னால ஒரு முகம் இருக்கிறது. அந்த இரண்யமாய பாத்திரேன திருப்பி அந்த இரண்யமாய அந்த பிரகாசமான அந்த ஒளி வந்து கோல்டன். இரண்யனா வந்து ஒரு தங்க பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? அந்த தங்க பாத்திரத்தில் இருக்கிறது அந்த முகம். எப்படி அந்த ஒரு தங்க பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோமோ அது போல இந்த தங்க பிரகாசமான இந்த ஒளி என்ற பாத்திரத்திற்கு பின்னால, இந்த பாத்திரத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட முகம் இருக்கு. அதை நான் பார்க்கணும்னா நீங்க அந்த ஒளியை வந்து தகர்த்த வேண்டும், அந்த திரையை வந்து நீங்க வந்து அகற்ற வேண்டும். அதுதான் என்னோட விண்ணப்பம்ன்றாரு இந்த இதுல. எப்படி நான் வந்து அந்த பௌதிகமாக மூடப்படுகின்ற அந்த திரையை நான் வந்து 24 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பௌதிகமாக மூடப்படுகின்ற அந்த ஆத்மாவை மூடப்படுகின்ற அந்த பௌதிகமான விஷயத்தை தகர்த்து எடுத்தாலும் அந்த ஒளியை தகர்த்துமாறு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு தூய ஒரு பக்தனின் ஒரு விண்ணப்பம். இந்த வசனத்தோட மொழிபெயர்ப்பு படிங்க. மந்திர 15 அதோட மொழிபெயர்ப்பு படிங்க. ஸ்டார்டிங்ல எம்பெருமானே, எல்லா உயிரினங்களையும் நிலை பெற செய்பவரே, உமது உண்மையான முகம் உமது பிரகாசமான ஒளியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திரையினை விலக்கி உமது தூய பக்தனுக்கு தங்களின் தரிசனத்தை வழங்குங்கள். நல்ல பிரேயர். ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. இப்ப அர்ஜுனன் வந்து அவர் சொரூபத்தை பார்க்க இல்லாம, அதாவது அது வெற்று கண்களால பார்க்க முடியாது, ஞான கண்களை கிருஷ்ணா கொடுத்தாரு. சோ அதுவும் இதே மாதிரி ஒரு விஷயம் இடையில அவருக்கு பார்க்கலாதவன். அவர் ஒரு தூய பக்தர், பட் அவரால் கிருஷ்ணாவை பார்க்க முடியாது வெற்று கண்களா. அப்புறம் ஞான கண்களை கிருஷ்ணா கொடுத்தாரு. சோ அதே மாதிரி விஷயம் தானே இங்க சொல்றாங்க. ஆமா, இங்க வந்து அவர் வந்து அதாவது சில விஷயங்களை நம்ம பண்ணலாம், சில விஷயங்கள் வந்து கருணை தான். பக்தியிலயும் வந்து நம்ம ஒரு செயல் சாதனா எல்லாமே பண்ணலாம். அந்த புரிதல், அந்த உணர்தல் வந்து எப்படின்னா கிருஷ்ணர் ப்ளீஸ் ஆனா கொடுப்பாரு. ஸோ இங்க வந்து அர்ஜுனருக்கு எப்படி வந்து திவ்யமான கண்கள் கொடுத்தனால வந்து அந்த விஸ்வரூபம் கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியுது. அது ஏன் வந்து அர்ஜுனருக்கு மட்டும் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா,
அது கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா நீ வந்து என்னோட பக்தனும் மற்றும் என்னோட நண்பனுமாக, பக்தோ சகாசி ரகசியம் ஏத்தாது உத்தமம் கிருஷ்ணர் சொல்றாரு. 4வது அத்தியாயத்துல சொல்றாரு. ஏன் அர்ஜுனா, நான் ஏன் உன்கிட்ட வந்து பகவத்கீதா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என்னோட பக்தன் மற்றும் நீ வந்து என்னோட வெல்விஷர் அப்படின்றாரு. சோ பக்தனாக இருக்கக்கூடிய அந்த தகுதியினால வந்து பக்தி தொண்டு செய்யறனால பகவானை வந்து ஈர்க்க முடிகிறது. சோ அது போல வந்து இங்கேயும் வந்து நம்ம வந்து பகவானை தரிசனம் பண்றதுக்காக அந்த ஒளி வந்து அது வந்து ஒரு கர்டன், அது வந்து ஒரு ஃபில்டர்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபில்டர் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்து தகுதி பண்ணணும். அது என்ன தகுதினா பக்தி தொண்டு செய்யணும். அந்த தகுதியின் மூலமாக பகவானை ஈர்க்க முடியும். சோ அப்போ வந்து அந்த பக்தி வந்து பகவானை காட்டிலும் சக்தி வாய்ந்தது அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ணலாம். பக்தி தொண்டு மூலமாக பகவானை நம்ம வசியம் பண்றதும் நம்ம வழிய கூட்டு வர்றதும் சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால வந்து பகவான் வந்து பக்தி வந்து தரணும்னா அதுக்கு வந்து தகுதி பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வந்து தரமாட்டாரு. ஸோ இது வந்து பக்தி ரசாமிருத சிந்துல சொல்றாரு, சுதூர்லபா. பக்தி வந்து சுதூர்லபா. பக்தியோட குணம் பாத்தீங்கன்னா சுதூர்லபா, ரொம்ப ரேர், ரொம்ப வந்து ரேர் கமாடிட்டி. துணி கடையில கூட்டம் இருக்கும், அதான் வைரம் வியாபாரியில வந்து கூட்டம் இருக்காது. ஏன்னா வைரம் வாங்குறது வந்து ரொம்ப கம்மி. ஆனா துணி கடையில பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து அதோட விலை வந்து அது பொருள் வந்து அந்த மாதிரி, அதுக்கு வந்து கூட்டம் வராது. அதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ரேர். பக்தி வேணும்னா யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் கிளென்சிங், பியூரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதயத்தை சுத்தம் பண்ணணும், புரிதல் வேணும், உணரணும், ஆத்ம தத்துவத்தை உணரணும், பக்தி தொண்டு செய்யணும், சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, அசக்தி, பாவா, பிரேமா, நிலைகள் இருக்கு. பக்தியில நிறைய நிலைகள் இருக்கு. ஸோ அது நம்ம ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு ஸ்டேஜ் வரையும் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் பகவான் வந்து கருணை கொடுத்தா நம்ம வந்து ஸோ வந்து நம்ம பாட்டை கரெக்டா பண்ணணும், பக்தி ஒழுங்கா பண்ணணும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், தினைக்கும் பண்ண வேண்டும். பக்தி தொண்டு தினைக்கும் நம்ம சாண்டிங் தினைக்கும் பண்ணணும், ஹியரிங் தினைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ்னா சங்கீர்த்தன் யக்யா, நாம சங்கீர்த்தன் யக்யா. கலியுகத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதையில கொடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ணர் வந்து யக்யம் பண்ணும். யக்யம்னா நாம சங்கீர்த்தன் யக்யா பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பிடிக்காதுதான், யாருக்கும் பிடிக்காது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா பிடிக்காது, ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்பட்டுனா பிடிக்காது, நல்லதுன்னா பண்ண முடியாது. அதுக்கு தனியான போராட்டங்கள் இருக்கும், வெவ்வேறு பிரச்சனைகள் வரும். ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது. பட் ஆனா இது வந்து அட்லீஸ்ட் இதுல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு கேரண்டி அப்படின்னு சொல்றாரு. ஸ்வல்பஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயத்தோ. ஸ்மால் எண்டவர், அது சின்ன ஒரு விஷயம் பண்ணா கூட அது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ இட்டர்னலி இட் இஸ் பெனிஃபிஷியல். ஓகே ப்ரோ, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அதோட இதுல 24 மூலக்கூறுகளை தாண்டி போனாதான் 24 வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். 5 புலன்கள், ஓகேங்களா? 5 புலன்கள் சொல்லுங்க. மெய்வாய், கண்மூக்கு, அதாவது நாக்கு, தோல், தொடுணர்வு. அது அந்த புலன்களுக்கு ஏத்த ஈர்ப்பார் போல சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது கவரக்கூடிய 5 புலன்கள் கவரக்கூடிய விஷயம். கண் என்ன பண்ணும்? பார்க்கிறது, செவி கேட்கிறது, நாக்கு சுவைக்கிறது, நோஸ் அதாவது வந்து சுவாசிக்கிறது. கரெக்டுங்களா? 5க்கு 5. அதுக்கப்புறம் 3 என்னது? மனம், புத்தி, அகங்காரம். கரெக்ட். மொத்தம் எத்தனாச்சு இப்போ? 8. 8ஆ? 5 + 5 + 3 13 இல்லையா? 13ஆ? ஆமா. அதுக்கப்புறம் 5 பௌதீக உலோகங்கள்.
என்னது? பஞ்சபூதம் மெய்காட்டு. பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களால செய்யப்பட்ட இந்த உடல். அந்த அப்ப 18 ஆச்சா? Yes. 18 ஆச்சா? அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு 5 பாத்தீங்கன்னா, இப்ப இந்த புலன்களால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒண்ணு ஞானேந்திரியான்றாங்க, கர்மேந்திரியான்றாங்க. ஞானேந்திரியா, கர்மேந்திரியா. ஞானேந்திரியானா வந்து இந்த புலன்களால நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் 5 பார்த்தோம். ஹியரிங், டாக்கிங், ஸ்பீக்கிங், இதெல்லாம் பார்த்தோம். கர்மேந்திரியானா வந்து நான் இந்த 2 கைகள் நடக்கிறது, அப்புறம் வந்து வெளியே போறது. ஸோ அது வந்து இன்னொரு 5. ஸோ மொத்தம் 23. அதுக்கப்புறம் இந்த பிரதான்னா வந்து இந்த மகா தத்துவா இல்லைன்னா பிரதான், அதாவது இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த மாதிரியான 24 கவரிங்கள் இருக்கு. நான் வேணா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கிளியரா நான் இங்கிலீஷ்ல நான் போடுறேன்னா அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வேணா பண்ணலாம், நான் காட்டுறேன். தேங்க்யூ பிரபு ஹரகிருஷ்ணா. ஓகே. பேசிக்கா கவரிங், அதாவது இந்த ஆத்மாவை என்னெல்லாம் கவர் ஆயிருக்கு, என்னெல்லாம் மூடி இருக்கு அப்படின்றதான் இந்த 24 ஐட்டம். இந்த 24 ஐட்டம் வந்து இந்த ஆத்மாவை மூடி இருக்கு. இதுல எது ரொம்ப கஷ்டமான ஒரு கவரிங், அது ரிமூவ் பண்ணுன்னா சொல்லுங்க. ஆத்மாவை மூடுகின்ற இந்த பொருள், அதாவது வந்து நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம் பார்த்தோம், புலன்கள் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இதுல வந்து இந்த விஷயத்திலே வந்து ரொம்ப கடினம், ஆத்மாவை வந்து கடைசியா விட்டு போற விஷயம் அப்படின்னா எது? அகங்காரம். அகங்காரம் தான் கடைசியில போறது. ஏன்னா ஒரு மனிதன் இறக்கும் பொழுது இந்த உலோகமான விஷயம், இந்த புலன்கள், இதெல்லாம் போயிடும். கரெக்டா? ஒரு மனிதன் இறக்கும் பொழுது இந்த உடல் போயிடும். இந்த உடல் செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போயிடும். அப்புறம் வந்து இந்த சூக்ஷ்மமான இந்த உடல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆத்மா விட்டு போகாது. அடுத்த பிறவிக்கு போகும்போது இந்த சூக்ஷ்மமான உடல் வந்து அந்த ஆத்மாவை அப்படியே கூடயே போகும். மனம், புத்தி, அகங்காரம். இந்த மனம், புத்தி, அகங்காரம்ல வந்து முக்கியமான ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படி நம்ம ஒண்ணுன்னா அந்த அகங்காரம் தான். எதுக்கு இறக்கும் பொழுது, நம்ம வாழும் பொழுதே அதுதானே ரொம்ப கஷ்டம் இல்லையா? யாருன்னா வந்து நம்மளோட அடையாளத்தை வந்து யாருன்னா வந்து சேதப்படுத்தினா நம்மளுக்கு கோவம் வருது. ஏய், நீ எப்படி என்ன பத்தி பேசலாம், நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு உனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீ ஒரு ஆத்மா. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நான் யார் தெரியுமா, நான் வந்து நான் இந்த ஜாதி, இந்த ஏரியா, இந்த ஆளு, நான் மேலாளு, நான் பணக்காரன், இது மாதிரி நிறைய ஒரு 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 அவனை வந்து தாக்கப்பட்டுதான் நான் நினைக்கிறான். நம்ம ஏதாவது வார்த்தை பேசணும், நான் யார், என்னையே நீ தாக்குறியா, நான் வந்து என்ன மாதிரியா? ஸோ இது வந்து நம்ம வாழும் போதே நம்ம வந்து ரொம்ப கஷ்டம், இதை விட முடியாது. ஸோ நம்ம அப்போ வந்து அதையும் கடந்து வரணும்னா அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து அந்த பௌதிகமான அந்த அடையாளத்தை வந்து நம்ம விட வேண்டும். அதுக்கான புரிதல் வேணும், அதுக்கான பக்தி தொண்டு வேணும், ஆன்மீக சக்தி வேணும். பௌதிக சக்தினால் பண்ண முடியாது. ஆன்மீக மகாத்மானாஸ்து மாம் பார்த்தா தெய்வீ ஆசிரிதா. நம்ம எந்த ஷெல்டர் எடுக்கிறோம், தெய்வீக சக்தி, ஆன்மீக சக்தியில ஷெல்டர் எடுத்தோம்னா தென் வி பிகேம் மகாத்மா. 24 ஐட்டம். தேங்க்யூ பிரபு ஹரகிருஷ்ணா. ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், for tolerating, and by this I get to read Ishopanishad, so thank you so much. Otherwise it's very difficult, so I'm very grateful and indebted to all of you, and hopefully we continue next week. Srila Prabhupada ki jai, Bhakta Gauri Vrinda ki jai. நன்றி பிரபு. Thank you, Prabhu. தேங்க்யூ பிரபு ஹரகிருஷ்ணா. Hare Krishna.